அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. அரசியலுக்கும் மீடியாவுக்கும் பிஹெச்டி எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள். அவர்கள் கேட்டாங்க, அந்த உரையாடலில் வந்த ஒரு பகுதி தான் இது. ஏன் என்னிடம் வந்தீர்கள் என்பதற்கு, அரசியலில் என் ஒரே எதிரி சாதியம்தான் என்று நீங்கள் சொன்ன ஒரே அரசியல்வாதி நீங்கள் தான் என்பதனால் உங்களிடம் பேட்டி கேட்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு, ஏன் அப்படி சொன்னீர்கள்? அப்படி சொன்னால் இந்த சாதி கணக்கெடுப்பை பற்றிய உங்கள் கருத்து என்ன? எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு துவனி தெரிகிறது என்றார்கள். எனக்கு இன்னும் யார் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும். உங்கள் அமெரிக்காவில் விலங்கு வெளிப்படையாக தெரியும். இங்கே சதைக்குள்ளே இருக்கும். தோல் நிறம் கூட முடிவு செய்ய முடியாது சாதி என்னவென்று. உயர் சாதியில் கருந்தோல் இருக்கும், கீழ் சாதியில் நல்ல சக்கச்சவேர்னு ஆள் இருப்பான். சொல்ல முடியாது. தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு. எனக்கு இந்த கணக்கெடுப்பு எடுத்தால் எத்தனை பேர் அதற்கு கீழ் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்காக போராட வேண்டும். அதனால் இந்த கணக்கை எங்கிட்ட கொடு. உனக்கு வேணான்னா வேணாம். நீ எந்த ஜன்னல் வழியாக தூக்கி போட போறேன்னு சொல்லு, அங்கே வந்து பொறுக்கிக்க வேண்டாம் நான். ஆனால் இந்த கணக்கு எனக்கு வேணும். இது என் கொள்ளு தாத்தா போட ஆரம்பித்த கணக்கு. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னே தெரியாது உனக்கு, வெள்ளைக்காரனுக்கே தெரியாது. இப்படி ஒரு ஓட் பேங்க்கு யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார் தான். இல்லை அது ஓட்டுக்காகத்தான் பண்ணாருன்னு. ஓட்டுக்காகத்தானா அவர் பண்ணார்? என்னைக்கு அவர் எலெக்ஷனில் நின்னார்? நாட்டுக்கு அரசியல் வர வேண்டும். அது இம்பீரியலிசமாக இருக்கக்கூடாது, அது டெமோக்ரஸியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா திட்டங்களும். அவர் செத்தது முஸ்லீம்களுக்காக போராடி செத்துட்டாருங்க. அவர் அல்ல, செக்குலர் இந்தியாவுக்காக குண்டு ஏந்தி செத்தவர் அவர். அந்த செக்குலர் இந்தியாவுக்காகத்தான் நான் எலெக்ஷனில் போட்டியிடவில்லை. அவ்வளோதான். எங்கள் வீட்டு பழைய பொருள்களை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க. இப்படித்தான் இருக்குது கட்சி நிலைமைன்னு. இந்த ஃபோட்டோ எடுத்து போடணும். எல்லார் வீட்லேயும் பழைய பொருட்கள் இருக்கும். அது போகி வரும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் குதூகலமான மூடில் தான் இருக்கீங்க. இதில் பல பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம். அவங்கெல்லாம் போனால் போகட்டும் அப்படின்னு நான் விட மாட்டேன். நீ போ, ஆனால் திரும்பி வரணும். இது வேண்டுகோள் இல்லை, வழிகாட்டல். இல்லை, ஏன் அப்படின்னா வழி தெரியாமல் தொலைந்து போ என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் உயிரே உறவே தமிழே என்று சொல்லிவிட்டேன். ஆக அதே தமிழில் சொல்லுகிறேன். எங்கிருந்தாலும் இந்த சித்தாந்தத்தின் உண்மை அடித்தளம் பொழிப்புரை உங்களுக்கு புரியும் போது வருவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு மனம் தளர்வாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், பாரதியின் வரிகளை சொல்லுகிறேன். 1000 உண்டுங்கு சாதி, அதில் அந்நியர் வந்து புகழ் என் அந்நீதி. அப்போ சாதி இருக்குன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். அதான் என் முதல் எதிரின்னு சொல்லிட்டேன்னு. அதை நீ ஸ்தாபிதப்படுத்த வராத. மறுபடியும் என்ன ஒருமையில் பேசுறாருன்னா, மொத்த கூட்டத்தை பேசும்போது ஒருமையில் பேசலாம்.
ஒரு ஆளை பற்றி பேசும்போது ஐயா நீங்கன்னு பேசணும்.